தாயை வணங்காதவன் ஒருத்தனும் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்கிட்ட அது சொன்னது. நான் அவங்க அம்மா வந்து அப்படி வணங்குவார். அதனால தான் அவர் அந்த பெரிய உச்சத்துக்கு போய் இன்னைக்கு வரைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நம்ம நினைக்காத நாளே கிடையாது. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்காங்க, எவ்வளோ அவங்களுக்கு கஷ்டம், மன கஷ்டம், சொத்து எல்லாமே விட்டு தான் அவங்க படம் எடுத்திருப்பாங்க. எல்லாருமே அப்படி தான் எடுக்கிறோம். அந்த இதுக்கு வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக கலைப்புலி சேகரனும் அந்த பொருளாளர் அவர்கள் சொன்னது, அம்மா சாப்பிட்டீங்களா ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா அந்த அம்மா வந்து உலகத்திலே பெரிய சந்தோஷப்படுவாங்க. அப்பா சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க, இது யாருமே கேட்கறதில்ல. காளியாட்டம் காளி மாதிரி பிரம்மாண்டமாக ஆடி எல்லா திரையரங்குகளிலும் வெற்றிகரமாக ஓடணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேகரண்ணன், கலைப்புலி சேகரண்ணன் வந்து இப்போ புதுசாக வந்திருக்காங்க. நிச்சயமாக அவர் பொருளாளர் சொன்னார், நாங்கள் படங்கள்லாம் பிஸ்னஸ் பண்ணி தரோம், தேட்டர் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உங்ககிட்ட இருக்க வேண்டுகோள், நீங்கள் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு நாங்கள் எப்பவும் உறுதுணையாக உங்களுக்கு உங்கள் பின்னாடி நாங்கள் தயாரிப்பாளர் அத்தனை பேரும் உங்கள் பின்னாடி நிற்போம். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்காங்க, எவ்வளோ அவங்களுக்கு கஷ்டம், மன கஷ்டம், சொத்து எல்லாமே விட்டு தான் அவங்க படம் எடுத்திருப்பாங்க. எல்லாருமே அப்படி தான் எடுக்கிறோம். அந்த இதுக்கு வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக கலைப்புலி சேகரனும் அந்த பொருளாளர் அவர்கள் சொன்னது எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பண்ணுறக்க பார்ப்பேன். எங்கள் சங்கத்திலே ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த நண்டு மாதிரி தயாரிப்பாளர் சாவடிக்கணும்னே 10 பேர் இருக்காங்க. அடுத்த வாட்டி ஜெயிச்சு வந்தோன்னா தூக்குறது அவங்கள தான் இருப்பேன். மெம்பர்ஷிப்லாம் தூக்குறதா தான் இருக்கும். ஏன்னா ஏமாற்றி ப்ரொடியூசர்லாம் அழ வைக்கிறானுங்க. அவன் சாப்பிட்றதுக்காக பல லட்சக்கணக்கான பேரை சாவடிக்கிறானுங்க. அவங்களெல்லாம் நீங்கள் தூக்கணும். உங்களுக்கு நான் வந்து நேரடியாக அதை கடிதமாகவே தரேன். அந்த மாதிரி ஆட்களை, இந்த மீடியேட்டராக இருக்கிறவங்கள, தகுதி இல்லாதவங்கள முதல்ல நீங்கள் தூக்கணும் அப்படிங்கிறது இந்த வேண்டுகோள் வச்சு இந்த படம் வெற்றி பெறணும்னு மனமாற வேண்டிக்கிட்டு, எப்பவும் அம்மாவையும் அப்பாவையும் நீங்கள் வணங்குங்க. தாயை வணங்காதவன் ஒருத்தனும் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்கிட்ட அது சொன்னது. நான் அவங்க அம்மா வந்து அப்படி வணங்குவார். அதனால தான் அவர் அந்த பெரிய உச்சத்துக்கு போய் இன்னைக்கு வரைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நம்ம நினைக்காத நாளே கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் தாயை வணங்க. உலகத்திலேயே பெண் இனம் பெரிய இனம். அந்த வந்து ஏதோ ஒரு நாய் டாக்டரை வந்து கற்பழித்து எப்படி கொண்டுருக்கான் பாருங்கள். அவனெல்லாம் வந்து அங்கங்கே வெட்டி துண்டு துண்டாக போட்டுடணும். அதாவது உயிர் இருக்கணும், செத்துருக்க சாவே கூடாதவன் அனுபவித்து சாகணும். இந்த ஒரு கேவலம் ஒரு சிற்றின்பத்துக்காக ஒரு பெண் ஒரு தாயை கொன்ன அவனுங்களை கடுமையாக வந்து தண்டிக்கணும். யாராக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, கடுமையாக தண்டிக்கணும். அந்த மாதிரி ஒரு தாயை வந்து வணங்கணும். தாயை வணங்காதவன் என்றைக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. அதே மாதிரி தந்தை வந்து தாய் வந்து பூமாதேவினா தந்தை வானம். இந்த ரெண்டும் இணைஞ்சால் தான் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பூதங்களும் இருந்தால் மட்டும்தான் மனுஷன் உயிர் வாழ முடியும். அந்த 2 தெய்வங்களும் இருந்தால் தான் உயிர் வாழ முடியும். அந்த 2 தெய்வத்தையும் எப்போது வணங்குங்க. அம்மா சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. இதை பார்க்குற நேயர்களும் சரி, எல்லாரும் சரி, அம்மா சாப்பிட்டீங்களா ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா அந்த அம்மா வந்து உலகத்திலே பெரிய சந்தோஷப்படுவாங்க. அப்பா சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க, இது யாருமே கேட்குறதில்ல. செல்ஃபோனை தூக்கி தனி ரூமில் வச்சு படுத்துருக்காங்க. செல்ஃபோனுங்கிறது ஒரு விஷம். சாராயத்தை விட மிகப்பெரிய விஷம் செல்ஃபோன். நமக்கு தேவையானது மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும். எல்லா கடையிலும் மெடிக்கலில் விஷம் இருக்குது. எல்லாரும் விஷத்தை வாங்கி குடிக்கிறதே இல்லை. ஆனால் அந்த மாதிரி இது நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கணும். தேவைப்படும் தூக்கி தூர போட்டணும். 90% பொய்யும் 10% உண்மையாக இருக்கும். அந்த உண்மையை நம்ம எடுக்கிறதா பொய்யா நம்ம இருக்குது. ஏன்னா பொய் தான் ரொம்ப வேகமாக வேலை செய்யும், உண்மை ரொம்ப லேட்டாக தான் வேலை செய்யும். அதனால் செல்ஃபோனை நீங்கள் தேவைப்பட்ட மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இந்தியனாக பிறந்திருக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். இந்தியாவில் வந்து ஏன்னா இந்தியா தான் தெய்வீக நாடு. உலகத்திலே இந்தியா மட்டும் தான் தெய்வீக நாடு. அந்த இந்தியனாக பிறந்ததும் குறிப்பாக தமிழனாக பிறந்ததற்கு வரம் இருந்தால் மட்டும்தான். தவம் செஞ்சுருக்கணும். தவம் செஞ்சிருந்தவனா தமிழனா பிறப்பான். அந்த தமிழனா பிறந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த்.